யோபுவின் சரித்திரம் 16வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லெக்காக நிறுத்தினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுகமா இருக்கேன், அதாவது என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் கிடையாது. ஆனா அந்த நேரம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நறுக்கிறார். உங்களுக்கு தெரியுமே, ஒரு காய்கறி இருக்கு, இல்ல பல காரியங்கள் நறுக்கிறது, துண்டாக்குறார். அது எப்ப எவ்வளவு வலிக்கும், உள்ள ஆழமா போகும், அந்த வலி ஆழமா இருக்கும். நொறுக்கிறது. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அப்படியே விட்டு பாருங்க, சில்லா போயிடும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் வரும்போது அந்த இருதயெல்லாம் உடஞ்சி சுக்குன்னு ஒரு ஆணை மாதிரி இருக்கும். நீங்க நினைப்பீங்க ஏதோ எனக்கு மட்டும் இப்படி நடக்கும். இல்ல, உங்களை அவர் சிநேகிக்கிறார், உங்களை அவர் உத்தமர்களா இருக்க விரும்புகிறார், பரலோகவாசியா இருக்க வைக்க விரும்புகிறார். அதனால நொறுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து ஏசாயா 53:10 சொல்லுவாங்க, தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்த சித்தமுடையவராக இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த பிதாவுடைய சித்தம் என்ன? பாடுகளுக்கு உட்படுத்துறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. போதும், என்ன பழைய இதுக்கு போங்கயா. அத கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று சொல்லப்பட்டு. அப்போ நம்முடைய தேவன், நானே வழி என்று சொன்ன தேவனுடைய வாழ்க்கையில அவரை குறித்ததான பிதாவுடைய சித்தம் என்ன? நொறுக்க. நீங்க என்ன செய்யற? எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், சிலுவை வேணும். ஆனா அந்த சிலுவையினுடைய அர்த்தம் மட்டும் புரியல. பாடுகளுக்குள்ள உங்களை உட்படுத்தும் போது அந்த தேவனையே வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. தெளிவா வேதம் சொல்லுது, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். எல்லாருக்கும் எப்படி ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும், ஒரு கஷ்டமும் எனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பரலோக ராஜ்யம் போகணுமா? நீ இந்த சபையில் உள்ள யதார்த்தமான அனுபவம் உள்ள விசுவாசியா இருக்கணுமா? இல்ல இந்த சபையில உள்ள அனுபவம் உள்ள கனி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரியா இருக்கணுமா? உன்னை நான் என்ன செய்வேன்? புடமிடுவேன். சிலரை கைவிட்டுருவார். அது ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசம் கீழ்ப்படியாதவர்கள், தெளிவா சொல்ற கைவிட்டுருவார். ஏன்னா அவங்களுக்கு சுகபோகமா இருக்கணும். தண்டிக்கும் போது முறுமுறுப்பாங்க, குறை சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படியே கைவிட்டுருவார். நீங்க சுகபோகமா இருக்கும் போதுதான் அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களே. ஆனால் அவர் என்னை நறுக்கி என் கழுத்தை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்த. அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்போ பார்த்தாலும், இப்போ ஸ்கூலுக்கு சில பிள்ளைங்க போகும், சில டீச்சர்ஸ் அவங்க பிடிக்காட்டா எப்போ பார்த்தாலும் ஏதேனும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு சில நேரம் அப்படிதான் தோணும், என் தேவனுக்கு என்ன பிடிக்கலையோன்னு. ஏன்னா என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். எப்பவும் அடி, எப்பவும் தட்டுமுட்டு, எப்பவும் காயம். உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் பரிசுத்தமா இருக்கிறது. சில நேரங்கள் நீங்க மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை போல நீங்க நடப்பீர்களே. ஆனா என்ன செய்வார் தெரியுமா? அந்த சுகமா இருக்குன்னு ஒரு வாழ்க்கை அதை அப்படியே எடுத்துருவார். அதை அப்படியே எடுத்து நொறுக்குவார். அப்போ உங்களுக்கு தோண, ஏன் எனக்கு ஆண்டவருக்கு என்னைய பிடிக்கலையோன்னு. யோபுவின் சரித்திரம் 23 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்படின்னா என்ன? நான் இப்ப கஷ்டப்படுறேன், அடிக்கப்படுறேன், நெருக்கப்படுறேன், எல்லாரையும் என்னை பார்த்து இவன் ரொம்ப பக்திமான்னு சொன்னா இவனுக்கு தான் அடிக்க மேல அடி கிடைக்குது நீ. ஆனா அவர் என்ன சொல்றார்? நம்பிக்கை, விசுவாசம். உங்களுடைய நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க வேதம் சொல்லுது. உங்களுடைய விசுவாசம் சந்தோஷமா இருங்க சொல்லப்பட்டு. ஒருவேளை யோபுவை போல அவனுடைய நண்பனை போல உங்களுக்கு எப்படி வரும் தெரியுமா? வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களை நறுக்குன்னு விச ஊசி போட்டு குத்துவாங்க. அந்த நேரங்களை சோர்ந்து போக கூடாது. அவர் என்னை சோதித்த பின். அப்ப உங்களுக்கு தெரியணும், ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு விதத்துல தேவன் என்னை மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா இந்த உபத்திரவம் என்னை எதை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும்? கருகருத்த ஒரு நிலைமைக்கு அல்ல, சுத்த பொன்னாக பிரகாசமான ஒரு நிலைமைக்கு.